வாழ்க்கை முறையினால தான் வந்து இந்த மாரினா, இப்ப இருக்க காலத்துல வந்து நெறைய விஷயங்கள் அப்படி இருக்காங்க சார். இப்பன்னா, நான் ஒரு தாய்ப்பால் குடுத்தா வந்து எனக்கு நான் வயசான மாரி தெரிவேன். அது மாரி நெறைய ரீசன் அதுக்காக நான் வந்து தனியா போய் டாக்டர்ஸ பார்க்குறேன். என் ஸ்கின்ன மாத்தணும். அதுக்கு நான் ஊசி போடுறேன். ஸ்கின் டோன மாத்தணும். ஏன்னா நான் வயசான மாரி தெரியக்கூடாது அப்படின்னு நெறைய இருக்காங்க. முக்கியமா நம்ம பாடியில வந்து இந்த விஷயம் அதிகமாகறனால தான் நம்ம வயசு வந்து அதிகமா தெரியுது அப்படின்னு நெறைய ரீசன் இருக்கும்ல சார். அப்படி ஏதாவது காரணங்கள் இருக்கா சார்? மிக முக்கியமான ரீசன் நம்ம சாப்பிடுற உணவு. நம்ம என்ன உணவு சாப்பிடுறோமோ, அதுதான் நம்ம உடம்புல வந்து விஷயமா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அப்போ அதிகப்படியான நான் வெஜிடேரியன் அதிகமா சாப்பிடுறாங்க. இன்னைக்கு க ரோட்டுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா, எது அதிகமா திறந்திருக்குன்னா பிரியாணி கடைகள் தான். அதே மாரி காஃபிக்கு. காஃபி ஷாப் வந்து வெரைட்டி ஆஃப் நேம்ஸ்ல வந்து காஃபி ஷாப் வந்து திறந்திருக்காங்க. காஃபி வந்து அதிகமா குடிக்க குடிக்க என்ன பித்தம் வந்து அதிகமாகுது. ஹீட் வந்து அதிகமாகுது. அதே போல இந்த பிரியாணிகள் அதிகமா சாப்பிட சாப்பிட இன்டைஜஷன் பிரச்சனை வரும். பொதுவா வந்து ஒரு மனுஷன் வந்து அ ஆரோக்கியமா இருக்கான்னா, அவனுக்கு அடிப்படை வந்து மலச்சிக்கல் இருக்கக்கூடாது.